உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி. இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது 2023 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறது. இது பெயர்ச்சி ஆகி இது எடுத்துக்கொள்ளும் காலமாகப்பட்டது 1.5 வருடம், அதாவது 1 வருஷம் 6 மாத காலங்கள். இதில் முதல் 6 மாத காலங்கள், அதாவது 180 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது என்ன ராசிக்கு பார்க்க போகிறோம்னா, சிம்ம ராசி. காலபுருஷ தத்துவத்தில் 5வது ராசி, அரசன் அப்படிங்கிற ஒரு சூரிய பகவானுடைய ராசியை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த சூரிய பகவானுக்கு இந்த ராகு கேதுக்களாகப்பட்டது கடந்த காலங்களில் 9ஆம் இடத்திலையும் 3ஆம் இடத்திலையும் இருந்தது. இப்பொழுது பெயர்ச்சியாகி பின்னோக்கி நகர்ந்து 8ஆம் இடத்துக்கு ராகுவும் 2ஆம் இடத்துக்கு கேதுவும் பெயர்ச்சி ஆகிறாங்க. அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி. இப்போ இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது குருவுடைய வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறது தான் இந்த சிம்ம ராசிக்கு நல்ல விஷயம். அப்போ அந்த ராகு பகவான் 8ஆம் இடத்துக்கு போனாலும் அந்த குருவுடைய வீட்டுக்கு போகிறதுனால அந்த குருவும் சிம்மம் சூரியனும் 2 பேரும் நட்பான கிரகங்கள். அப்போ அந்த குருவுடைய வீட்டுக்கு ராகு போகிறதுனால கண்டிப்பாக இந்த ராகுடைய அனுகிரகங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை. அப்போ இந்த ராகு 8ஆம் இடத்துக்கு போகிறதுனாலையும் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சில காரிய தடைகளை தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ எது எடுத்தாலும் நடக்கலை, எது செஞ்சாலும் விளங்கலை, நான் திருமணத்துக்கு முயற்சி பண்ண நடக்கலை, எங்களுடைய காதல் பிரிஞ்சு போச்சு, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லை, இது மாதிரி தடைகளை சொல்லக்கூடிய இடத்துல தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த 8ஆம் இடத்துல ராகுங்கிறது ஒரு அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் அதிர்ஷ்டங்கிறது என்னன்னா, உழைப்பில்லாத பணம். ஒரு லாட்ரி மூலியமாக, ஒரு ஷேர் மார்க்கெட் மூலியமாக நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக நம்மளுக்கு பணம் வருமா? வருவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயத்தில் அதில் பார்க்க போனால் நீங்கள் பணத்தை இழப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த ராகு நின்ன ஸ்தானமாகப்பட்டது குருவுடைய வீடு. இதன் மூலியமாக நீங்கள் ஏதாவது ரூபத்தில் அதிர்ஷ்டத்தை சம்பாதிக்கலாம். இதே கேது பார்க்க போனா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கேது பகவானால உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக தடை பண்ணுவதற்குண்டான காலமும் இருக்கிறது. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா, இந்த ராகு 8ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாங்கன்னா உங்களுக்கு தொலைதூர பயணம், இப்போ வெளிநாடு போகிறது, இடத்த மாற்றுறது, உங்களுடைய வீட்டை மாற்றுறது, உங்களுடைய தொழிலை மாற்றுறது, இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது, இல்லை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது, இது மாதிரி மாற்றங்கள் பண்ணக்கூடிய நேரம் கண்டிப்பாக இப்போ வருது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்படி மாறுறது தான் நல்ல விஷயம். இது போக உங்களுக்கு ஒரு அரசியலில் இல்லை ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறீங்கன்னா, இந்த வேலையிலையும் ஏதாவது ரூபத்தில் ஒரு மாற்றம் வரும், ஒரு ப்ரமோஷன் வரும். ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய வேலையில் சில விஷயத்தை பார்க்க போனால் நீங்கள் தள்ளி போடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேலை விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் அடுத்தவங்களை நம்பியோ, வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்களை நம்பியோ ஏதாவது ஒன்று பேசுகிறதோ சொல்கிறதோ, அவங்களுக்கு ஐடியா கொடுக்கறதோ, அவங்களுக்கு பிரச்சனையை நீங்கள் தோளில் தூக்கி போட்டு நீங்கள் அவங்களுக்கோசரம் செயல்படுவதோ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அந்த குரு பகவானாகப்பட்டது பார்க்கக்கூடிய பார்வை சிம்மத்தை பார்க்குறாங்க. அப்போ இந்த சிம்மத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அதுவும் இந்த 6 மாத காலம் வரக்கூடிய மார்ச் வரைக்கும், ஏப்ரலில் இந்த குரு பெயர்ச்சி ஆகுது.
அப்போ இந்த 6 மாத காலமும் குரு பெயர்ச்சியுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்படி நல்லா இருக்கிறதுனால வரக்கூடிய ஆபத்திலிருந்து, உங்களுக்கு வரக்கூடிய இடைஞ்சலிருந்து, வரக்கூடிய தடைகள்ல நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது போக உங்களுக்கு சனி பகவானும் கண்டச்சனி, உங்களுக்கு ராகு கேதுவும் சரியில்லை. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குருவுடைய ஒரே ஒரு பலன் தான் உங்களுக்கு நல்ல பலன். அப்போ அந்த சனி பகவானும் 7ஆம் இடத்துல இருந்து கண்டகஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில எந்த நல்லதையும் சரியான நேரத்தில் நடக்கிறதுக்கு விடமாட்டாரு. அப்போ தொழிலில் முடக்கம், வியாபாரத்தில் முடக்கம், நான் என்ன செஞ்சாலும் அதில் திருப்தி இல்லை இப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்கும். இந்த ராகு பகவானும் அந்த தொழிலை நல்ல முறைக்கு எடுத்துட்டு போகும், நல்லது செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்போ பார்க்க போனால் இந்த சமயத்தில் எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து நீங்க இந்த பீரியட்ல ஒரு தொழில் செஞ்சாலும், ஒரு தேவை, ஒரு தொழில் ஏதாவது ரூபத்தில் ஒரு முட்டுவலி போட்டாலும் அதுல பார்க்க போனா உங்களை வரக்கூடிய தடைகளை நீங்க பார்க்க போனா அந்த தடைகள்ல இருந்து தப்பிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு இந்த குருவுடைய பெயர்ச்சினால, இந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால வரக்கூடிய தடைகள் இருந்து தப்பிச்சு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரலாம். இது போக இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஆகப்பட்டது, அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவானால கண்டிப்பாக நீங்கள் யாருகிட்டையுமே பேசாமல் இருப்பது நல்ல விஷயம். அப்படி நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுறீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். நீங்க கொடுத்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. நீங்க வாங்கின பணத்தை நீங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ இங்கே பார்க்க போனா உங்களுக்கு சில மாற்றங்கள் வந்துடுது. அப்போ நம்ம கொடுத்த பணம் வரல, நாம வாங்கின பணத்தை கேட்குறாங்க, அது நம்ம கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம், என்னடா பண்றது அப்படிங்கிற குழப்பங்கள் உருவாகும். இது போக அந்த 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம். அதே சமயத்தில் அந்த குடும்பத்திலையும் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். அப்போ இது போக காதல் கல்யாணம், காதலிக்கிறவங்க இவங்களுக்கும் சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதோ இல்லை குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணுறதோ அவ்வளோக்கு சிறப்பில்லை. அதே மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த குரு பகவானால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றப்படுவீர்கள். ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியங்கிறது இல்லை. இது போக இந்த கோல்சார பலன் இது 30% தான் பலிக்கும். இந்த கோல்சார பலனால உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறதும் வேண்டாம். நம்மளுக்கு பல கோடி வரும் அப்படின்னு சந்தோஷப்படுறதும் வேண்டாம். அப்போ இந்த கோல்சார பலன் 30% தான். இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அருமையான பலன் தான். இதில் பார்க்க போனால் உங்களுக்கு செவ்வாய் திசை நடந்தால் நல்லா இருக்கும், அதுபோக குரு திசை நடந்தால் நல்லா இருக்கும். இந்த பீரியடில் ராகு திசை நடக்குதுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுறதோ, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, யாரு கூடயா சேர்ந்து தூர பிரயாணம் போகிறதோ, இல்லை அடுத்தவங்களை நம்பி நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறதோ, இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய ஜாதகத்தில், ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு ராகு திசை நடக்குதான்னு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அந்த ராகு திசை நடந்துச்சுன்னா நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். அப்படி அந்த எச்சரிக்கையை மீறி நீங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னா நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த எச்சரிக்கையை மீறி எதையும் பண்ணாமல், எதையுமே அனுபவிக்காமல் இருக்கிறது நல்ல விஷயம். அப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை நடந்தாலும் குரு திசை நடந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே தப்பிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்குது. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த கோல்சார பலன் இவ்வளவு மோசமாக இருக்கிறதே அப்படின்னு நீங்கள் பார்க்க போனால் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஜென்ம ஜாதகம் நல்லா இருந்தாவே உங்களுக்கு பார்க்க போனால் எந்த ஒரு குறையும் கொடுக்காது, நல்லது தான் பண்ணும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக
உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த கோல்சார பலன்தான் அதிகமாக பாதிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிற வேதனை உங்களுக்கு வேண்டாம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.